2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் பலியாகினர். நெரிசலின் பின்னணியில் சதி இருப்பதாக கூறி சிபிஐ விசாரணை கேட்டு தாவிக சார்பில் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கமிஷன் விசாரணை நடப்பதை சுட்டிக்காட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட மதுரை ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. இதனிடையே இது தொடர்பான இன்னொரு வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி செந்தில்குமார் அஸ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். அப்போது விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என கருத்து தெரிவித்திருந்தார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டதை எதிர்த்தும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியும் தாவிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருந்தார். கரூர் நெரிசலில் இறந்த 10 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் என்பவரும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்குகளை நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வு இந்த மனுக்களை விசாரித்தது. தாவேக சார்பில் வழக்கறிஞர்கள் சி. ஆரியமா சுந்தரம், கோபால் சுப்பிரமணியம், தாமா சேஷாத்ரி ஆகியோரும், தமிழக அரசின் சார்பில் முகுல் ரோஹத்கி, அபிஷேக் மனு சிங்வி, வில்சன் ஆகியோரும் ஆஜராகினர். தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்கள் வருமாறு: எங்கள் தரப்பின் விளக்கமே கேட்காமல் சென்னை ஹைகோர்ட் கருத்துக்களை முன்வைத்துள்ளது. நெரிசல் ஏற்பட்டதும் விஜய் தப்பித்து ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியது தவறானது. போலீஸ் அதிகாரிகளின் அறிவுறுத்தல் அடிப்படையில்தான் விஜய் அங்கிருந்து வெளியேறினார். விஜய் அந்த பகுதியிலேயே தொடர்ந்து இருந்தால் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் என்பதால் பாதுகாப்புடன் போலீசாரே அனுப்பி வைத்தனர். தாவேக நிர்வாகிகள் எங்கும் ஓடவில்லை. பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க அவர்களை போலீசார் அனுமதிக்கவில்லை. கரூர் சம்பவத்தில் விசாரணை நடத்தப்படுவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் தமிழ்நாடு போலீசின் சிறப்பு விசாரணை குழுவை நாங்கள் ஏற்க மாட்டோம். கரூர் சம்பவத்தை விசாரிக்க தமிழக போலீசில் இருந்து அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நியாயமான, நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். அதற்காகத்தான் சுப்ரீம் கோர்ட் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என கேட்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டின் ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் விசாரணை நடக்கட்டும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரூர் நெரிசல் தொடர்பான வழக்கை சென்னை ஹைகோர்ட் விசாரித்த போது அந்த வழக்கில் தாவேகவோ விஜயோ எதிர்மனுதாரராக இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக விஜயை பற்றியும் தாவேகவை பற்றியும் ஹைகோர்ட் அவதூறு கருத்துக்களை கூற வேண்டும்? வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு விஜயின் தலைமை பண்பை சென்னை ஹைகோர்ட் கடுமையாக விமர்சித்தது சரியல்ல என தாவேக தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அப்போது நீதிபதிகள் கரூர் நெரிசல் தொடர்பான வழக்கு ஹைகோர்ட் மதுரை அமர்வின் அதிகார எல்லையில் வரும்போது எதற்காக சென்னை ஹைகோர்ட் விசாரித்தது என கேட்டனர். மதுரையில் 2 நபர் அமர்வு வழக்கை விசாரிக்கும் போது சென்னையில் 1 நபர் அமர்வு எப்படி இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட முடியும்? ஒரே வழக்கில் எப்படி 2 உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும்? இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும் நீதிபதிகள் கூறினர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி வாதிட்டார். சென்னை ஹைகோர்ட் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது. குழுவில் உள்ள அதிகாரிகளை சந்தேகப்பட எந்த காரணமும் இல்லை. அஸ்ராகார் சிபிஐயிலும் பணியாற்றியுள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முறையாக நடைபெற்று வருகிறது. அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்ற அதிகாரிகளை ஹைகோர்ட் தான் நியமித்தது, தமிழக அரசு அல்ல என்று அரசு வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி கூறினார். உடனே நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் நடத்தும் பிரச்சார பேரணிகள் மற்றும் கூட்டங்களுக்கு எஸ்ஓபி எனப்படும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க உத்தரவிட கோரிதான் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனால் கோரிக்கைக்கு சம்பந்தமே இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது ஏன் எனவும் நீதிபதிகள் கேட்டனர். அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன், நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்களின் உறவினர்களை விஜய் பார்க்கவில்லை என கூறினார். உடனே நீதிபதிகள் குறுக்கிட்டு விஜய் கரூருக்கு சென்றாரா இல்லையா என்பது இங்கே நடக்கும் வழக்கு விசாரணைக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதது என கூறினர். நடிகர் விஜய் மதியம் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இரவு 7 மணிக்கு தான் வந்தார். ஆனாலும் காலையிலிருந்தே மக்கள் கூட தொடங்கினர். இதனால் பல மணி நேரம் காத்திருந்து மக்கள் சோர்வடைந்து விட்டனர். விஜய் வந்த பிறகு பலர் மயங்கி விழுந்ததும் தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்தை நோக்கி வீசினர். இது போன்ற காரணங்களால் தான் நெரிசல் ஏற்பட்டது எனவும் அரசு வழக்கறிஞர் வில்சன் வாதிட்டார். நெரிசலில் உயிரிழந்த 10 வயது சிறுவனின் தந்தை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டதாவது:
கூட்ட நெரிசலுக்கு போலீசின் தோல்வியே காரணம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஜனவரி மாதம் அதிமுக கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குறுகலான சாலை என காரணம் கூறப்பட்டது. அந்த இடத்தில் அதிக ரசிகர்களை கொண்ட விஜய் கூட்டத்துக்கு அனுமதி தந்தது ஏன்? கரூர் பிரச்சாரத்தில் ரவுடிகள் நுழைந்தனர். விஜய் பிரச்சாரம் செய்ய இரவு 7 மணிக்கு தான் வந்தார். ஆனால் நெரிசல் ஏற்படும் என்று திமுக பிரமுகர் ஒருவர் பிற்பகல் 3:15 மணியளவில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். எப்படி அந்த பதிவை போட்டவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடையவர். எனவே தமிழக போலீஸ் விசாரணை நடத்தினால் உண்மை வெளியே வராது. உண்மைகள் வெளிவர சிபிஐ விசாரணை வேண்டுமென சிறுவனின் தந்தை தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். மகனை இழந்து நிற்கக்கூடிய தந்தையின் வலி மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட அனைவரின் வலியையும் நாங்கள் அறிந்துள்ளோம் என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறினர். இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது. எல்லா வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றிக்கொண்டிருந்தால் சிபிஐயிடம் அதிக அளவிலான வழக்குகள் குவிந்துவிடும் என அரசின் சார்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி கூறினார். தமிழக போலீசின் விசாரணை முறையாக நடக்கவில்லை என அதிகாரப்பூர்வமாக நிரூபித்தால் மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது எனவும் வாதிட்ட சிங்வி சில முன்னுதாரண வழக்குகளை மேற்கோள் காட்டினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு காரசார விவாதங்கள் நடந்தன. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர்.